அழகிக்கிட்ட வந்து மகா வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு அழகி? எதனால உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு மகா" அப்படின்றாங்க. "எதனால பயமாக இருந்துச்சு? யார் உன்னை என்ன சொன்னாங்க? என்ன எடுத்துகிட்டு போயிட்டு பழையபடி வந்து அங்கேயே விட்டுடுவாங்களாம்" அப்படின்னோடனே, "நான் எங்கேருந்து வந்தனோ அங்கேயே விட்டுடுவாங்களா?" அப்படின்றாங்க. "யார் உனக்கு இப்படிலாம் சொன்னா?" அப்படின்னோடனே, "இவங்க தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து அப்படியே வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க மகா. அப்படியே பார்த்து வந்து முறைக்கிறாங்க. "யார் சொன்னது?" அப்படின்னோடனே, "எல்லாம் இவங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை காட்டுறாங்க. அனாமிகா, நீ தான் சொன்னியா இப்படிலாம் அப்படின்னா, ஆமாம் சொன்னேன், இப்போ என்னன்ற அப்படின்றாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்க, சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னோடனே, என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அப்போலேருந்து இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க, அவள் வந்து சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா விஜயை, அப்போ எனக்கு கோவமாக வராதா, பத்தாதுன்னு விஜய் அப்பான்னு கூப்பிட்றா, அப்பான்னு இருக்கவங்கள அப்பான்னு கூப்பிடாம பின்ன வேற அங்கிள் நான் கூப்பிட முடியும் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து செம்மையா ஐஸ்வர்யா பார்த்து முறைக்கிறாங்க. பின்ன என்ன, அப்பான்னா அப்பா தான் குழந்தை கூப்பிடுவா, அதுக்கு போய் கோச்சிக்கினா என்ன பண்ணுறது, அதான் ப்ரூவ் ஆகிடுச்சுல்ல, விஜய் தான் அப்பான்னு இந்த குழந்தைக்கு, அப்புறம் என்ன அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு விஜய் அப்பா இல்லை, இந்த குழந்தை யாரோ, இந்த குழந்தை இந்த வீட்டில் இனிமேட்டு இருக்கவே கூடாது அப்படின்னோடனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. என்ன நம்பிக்கை, நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற, நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு சின்ன குழந்தைகிட்ட இவ்வளோ வன்மத்தை காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு அந்த குழந்தைய பிடிக்கல, என் நிலைமையில் எல்லாரும் இருந்தால் தான் உங்களுக்கெல்லாம் புரியும், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர் ஒழுக்கமாக தானே இருக்காரு, அதனால தான் உங்களுக்கு தெரியல என்னோடய வழி என்னென்னு அப்படின்னோடனே, இங்கே பாரு அதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல, உன் நிலைமை எனக்கும் புரியுது, ஆனால் அதுக்காக சின்ன குழந்தைகிட்ட நம்ம வந்து வன்மத்தை காட்டுறது ரொம்ப பெரிய தப்பு, அந்த குழந்தை உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு, விஜய் தான் உனக்கு என்ன பாவம் பண்ணார், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாங்க. அதை கேட்டு மகா நீ ரொம்ப ஓவராக போகிற, நான் ஓவராக போகிறேன்னா நீ தான் ரொம்ப ஓவராக போகிற, நீ கோவத்தை காட்டணும்னா யார்கிட்ட வேணாலும் காட்டு, ஏன் விஜய்கிட்ட கூட காட்டு, இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட காட்டு, ஆனால் இந்த சின்ன பிஞ்சு குழந்தைகிட்ட காட்டுறியே உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு பார்த்தீங்களா விஜய், பார்த்தீங்களா உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எல்லாம் உங்களால் தான், நீங்கள் இப்படி பண்ணுறதால தான் எல்லாருக்கிட்டையும் இப்போ சொல்லுங்கள், இந்த வீட்டில் நான் இருக்கணுமா இல்லை இந்த இந்த அழகி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இப்போவே முடிவு பண்ணுங்க அப்படின்னோடனே, அப்படியே விஜய் பார்த்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த குழந்தை இங்கே தான் இருக்கும், என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்றாரு. விஜய் அப்படி சொன்னோன்னே அனாமிகா வந்து, ஓ அப்படியா, இவங்க எல்லாரும் வந்து சாவி கொடுத்தா ஆடுறியா நீ, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போ சொல்கிறேன் விஜய், இந்த வீட்டில் நான் தான் இருப்பேன், இந்த குழந்தை இருக்கவே முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன், நான் யாருன்னு உங்களுக்குலாம் காட்டினாதான் நீங்களாம் வந்து இந்த மாதிரி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அனாமிகா போகிறாங்க கத்திக்கிட்டு. இதை பார்த்துட்டு எல்லோரும் வருத்தம் அடைகிறாங்க. இங்கே வந்து குழந்தைய வந்து வா அழகி அப்படின்னு சொல்லிட்டு மகா கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அழகியை பார்த்துட்டு, அழகி இங்கே பார், இதுக்கப்புறம் நீ என் கூடவே இரு புரியுதா, எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அழகி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கூட சேர்ந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் மனசு கஷ்டப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த அனாமிகா ரொம்ப ஆடுறாளே, இவரை இப்படி வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து இந்த அனாமிகாவை இன்னும் தூண்டி விடணும், அப்போ தான் இதில் குளிர்காய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. சித்ரா வந்து அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, எங்கே பார் நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கடா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த அனாமிகாவை வச்சு தான் இந்த வீட்டில் நான் ஆடுற ஆட்டமே நல்லா வேறு மாதிரி இருக்கும், அந்த ஆட்டத்தை எப்படி இருக்கும் நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாரு கௌதம். இங்கே வந்து மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க மகா. அப்போ வந்து சூர்யா வந்து மகா அப்படின்றாரு, இப்போ என்ன பேச போகிறீங்க, என்னை மன்னிச்சுட்டு கேட்க போகிறீங்க அவ்வளோதானே, அது இல்லை மகா, உண்மையிலே சொல்கிறேனே அழகி பாவம் தான், இல்லை நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அழகி தான் ரொம்ப பாவம் இந்த வீட்டில் எல்லாரோட, நான் புரிஞ்சுக்கிட்டேன் மகா, பாவம் இல்லை அழகிக்காக நம்ம ஏதாவது செய்யணும் மகா அப்படின்னு. சூர்யா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன் சூர்யா, அழகி யாருமே இல்லாமல் இருந்தால் இவ்வளோ நாளும், இதுக்கப்புறம் அவளை அப்படியே விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. இதோட முடியுது.